வணக்கம். அமரன் படத்துல தற்போது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் சமூக வலைதளத்தில் பெருசா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அமரன் படம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேஜர் முகுந்தனோட பயோபிக் அப்படிங்கிறது தான். படம் ஓடி இவ்வளவு நாள் முடிஞ்சு 6 வாரம் கிட்ட முடிஞ்சு போச்சு. இப்போ புஷ்பாவே ஓரளவுக்கு பீட் பண்ணுமா அப்படிங்கிற லெவல்ல அமரன் போயிட்டு இருக்கு. புஷ்பா 2வே பீட் பண்ண போகுது அப்படிங்கிற லெவல்ல அமரன் 2 போயிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க சில இந்த படம் 1 வருஷம் ஓடுறதுக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு டேட்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அந்த படத்தோட டைரக்டருக்கு கீழே நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ணிருக்கும் போது என்ன போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமரன் ஃபேரி டைல் மூவி ஆஃப் அ பயோபிக் அப்படின்னு சொல்லி மாத்தி போட்டிருக்காரு. இது எதுக்கு இந்த ஃபேரி டைல் மூவி அப்படிங்கறத எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி படம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த், அர்ஜுன் இவங்கெல்லாம் தேசப்பற்றோட படம் நடிச்சு பெரிய லெவல்ல பேசி ஏகப்பட்ட பேர் ராணுவம் தேசம்னா என்ன ஒற்றுமைனா என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிருந்தாங்க. இந்த மாதிரி படமே ரிலீஸ் ஆறது இல்ல. எப்ப பார்த்தாலும் கொள்ளை ரவுடி அப்புறம் என்ன பொம்பளை இதுவா கவர்ச்சியா காட்டுறீங்க தவிர படம் எடுத்து தொலையவும் மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நகைச்சுவையா கூட படம் எடுத்து தொலைய மாட்டேங்கிறாங்க. இந்த படம் என்ன கேட்டீங்கன்னா, ஃபேமிலியோட எல்லாரும் போய் பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஓகே இந்த மாதிரி ராணுவத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற ஒரு படம். இதுல எதுக்கு இப்ப பயோபிக் இல்லாம ஃபேரி டைல் அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம ஏகப்பட்ட ரசிகர்கள் எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. இந்த படத்துல என்ன கப்பலை ஒரிஜினல் காட்டிட்டாங்கயா, அதனால என்ன கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லி 27 ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க. இந்த படம் மட்டும் என்னவா காட்டினாங்க. அப்படியே போயிட்டு அவரு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே சொன்னார், ஜம்மு காஷ்மீர்ல எங்கெங்க நடந்துச்சோ அந்தந்த இடத்துல எல்லாம் போயிட்டு அந்த இன்சிடென்ட் எடுத்தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேல என்ன வேணுமா, இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுக்குற 100% சான்ஸ் இருக்கு. ஆனா என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஏதாவது ஒரு பொருளை கலப்புற மாதிரி ஒரு பொய் சொல்ற மாதிரி ஒரு படம் எடுத்தோம்னா இந்த படம் ஆஸ்காருக்கு போகணும் இந்த படம் ஆஸ்கார் போகணுங்கிறாங்க. ஒரிஜினலா எடுக்கிற படத்தை ஆஸ்காருக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அது என்ன கர்மம் அப்படிங்கறதா நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.